கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். நாட்டை எதிர்பார்க்கின்ற ஆடு மாடுகள் மாநாடு சீமான் அவர்கள் நிதம் நடத்தியிருக்காரு. பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த ஆடு மாடுகளுக்காக நான் தான் பேச இருக்கிறேன், அதாவது மக்களுக்காகவும் பேச நான் தான் இருக்கேன், வாய் பேச முடியாத விலங்குகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கும் பேசுவதற்கு நான் தான் இருக்கேன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை வச்சு இந்த மாநாடு நடத்திருக்காரு. மாநாட்டுக்கு மத்தியில் பார்த்தோம்னா அந்த மாடுகள் சவுண்ட்லாம் பல்வேறு அங்கங்கே மேன் கத்திக்கிற சவுண்டு கூட பார்க்க முடியாது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சீமானை பற்றி சைமன் என்ற சிங்களவன் கோற்று தெலுங்கு கோற்று மலையாளி. நம்ம திராவிடன்னா கோவிப்பான், ஆனால் அவன் தெலுங்கு நம்ம திராவிட நம்ம சகோதரன். ஆனால் இவனுக்கு தெலுங்கு மலையாளி சிங்களவன் சைமன் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கேன்டா. அவங்களுடைய பொடி ஆழ்வா இருக்காங்க பாருங்க, மிரட்டுறாங்க. நீங்கள் எதுவும் பயப்படுறீங்களா? இல்லை சேனல் நீங்கள் எதுவும் பயந்துறீங்களா? அவங்க பெரிய சண்டியரால் இருக்காங்கம்மா தமிழ்நாட்டில், பெரிய சண்டியரால் இருக்காங்க. டே சிங்களவன் சீமான், போலீஸ் விசாரணையில இறந்த அஜித் குமார் வீட்டுக்கு போய் நாம் தமிழர் கட்சி சீமான் ஆறுதலா? இதுக்கு தொம்பிகளும் வாயி ஓட்டை எங்க இருக்கு அத்தனை ஓட்டையும் பொத்திடுவாங்க. இது தமிழ்நாட்டில் இன்னும் கேள்வி இல்லை. தே மகனே மகனே என்னை பெரியார் இஷ்டம் நண்பர்களும் பொதுமக்களும் என்னை அறிந்தவர்களும் மன்னித்து கொள்ளணும். ஏன்னு கேட்டால் நிறைய ஃபோனு உங்கள் தகுதிக்கு உங்கள் ஏன் உயரத்துக்கு சீமான் ஜாமா எனக்கு ஒரு அவன் ஆளே இல்லை ஜண்டே நினச்சிருக்கேன். சொட்டுவலும் ஒடிச்சு அனுப்பிச்சி விட்ருவோம். நாங்கள் தப்ளி நாய், எங்கள் உசுலம்பட்டி பேசுறது தப்ளி நாய். ஏன்னா நாய செல்லா காசுன்னு வாங்க, செல்லா காசு நாய். அவனை என்னமோ நாகரீகம் கருதி நாங்கள் படி இப்போ எங்கள் அரசியல் கட்சி என்ன அவன் ஒவ்வொரு சுடுகாட்டில் படுத்துக்கிறது நாய், பிளாட்ஃபார்ம் நாய், கேர் ஆஃப் சுடுகாடு. 3 நாள் அடங்கிட்டாரு. என்னை அடக்க முடியுமாடா? இந்த மண்ணில் கடைசி மூச்சிற்கு வரை தந்தை பெரியார் புகழ் பாடுவேன், அண்ணாவின் கொள்கையை சொல்லுவேன், திராவிட கருத்தில பேசுவேன். இதுக்காக நீ அருவாளத்துக்குனா நான் துப்பாக்கி எடுப்பேன், நீ பேசுனா நான் பேசுவேன், நீ எழுதுனா நான் எழுதுவேன். அப்புறம் அந்த தப்பில் இருக்காங்களே, தப்புன்னு அர்த்தம் தெரியுமா? இப்போ வளையல் நடந்துடாம பாரு. ஒரு தடவை சொன்னேன், தீக்கால கண்டவெல்லாம் பேசாங்க, உங்க ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டை பேச சொல்றேன். டே சைமனை பேச சொல்ற, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ற. நீ சொல்ற குற்றச்சாட்டுகளை நாங்க பேசுவோம்டா. நாங்க எதுக்கு பயந்தவங்களா? என் அரசியல் வாழ்க்கையில கால் தூசிக்கு வர மாட்டேன். சைமன் பிரபாகரனை போய் அரை நொடியில பார்த்தவன். நாங்க பிரபாகரன் கூட இருந்தவன், சாட்சி இருக்கோம். பிரபாகரன் கூட இருந்தா அவன் போட்டோ போயின்னு சொல்லிட்டாங்க, ஆள் சொல்லிட்டான். அவன் போன புலமை புத்தன் கவிஞர் புலமை புத்தன் என்கிட்ட பேசி, புலமை புத்தன் வீட்டில் பிரபாகர் எத்தனை நாள் தங்கினான்னு தெரியுமா? முத புலிகளை மதுரை மகாலிபட்டி இடுகாட்டில் வீர வணக்கம் செலுத்தி இறுதி அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டவன். ஆள் இருக்கு. நீ எல்லாம் ஒரு பிக்காயில் நாயின் வாயில்ல, தப்பில் நாய் பிக்காயில் நாயை பேசுறீங்கன்னா மன்னிச்சுக்கிறீங்க. நீங்க ஆசிரியர் வீரமணி என்ன சொல்லிட்டார் ஒரே வாரத்தில் பெரியாரை பேசும்போது, நான் பைத்தியக்காரனுக்கு பதில் சொல்லப்பட்டு அவர் வயசுக்கு நாகரிகம் ஒதுக்கிட்டார். அவர் யாரெல்லாம் சந்திச்சவர், ராஜாஜியை பார்த்தவர், பெரியார், அண்ணா, பக்தவச்சலம், ஓமுந்தூராரை பார்த்தவர். இந்த பைத்தியக்காரனுக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆசிரியர் பதில் சொல்லலை, குளத்தூர் மணியண்ணன் பதில் சொல்லலை. இந்த வலைதளம் வச்சுருக்காங்கல்ல பிக்காயில் நாயே, இந்த வலைதளத்துக்குலாம் பயந்துடாலண்ணா, அப்புறம் கொண்டு போடுவேன்னா நான் நினச்சா கொண்டு போடுவேன் போய் சொல்கிறேன், வழக்கு போடு. திமுக ஆதரவில் பேசுகிறாரு, எனக்கு திமுக ஆதரவே இல்லை வச்சுக்க, தனிப்பட்ட பசும்பொன் பாண்டியன் தான் பேசுகிறேன். சைமன் குடும்பம் நாம் தமிழர் கட்சி எங்கே எப்போ எந்த இடத்துல நீ சொல்கிறியா நான் சொல்கிறவா நிற்ப மாடா. நாங்கள் எப்படி தெரிய மாட்டே, எங்கள் வரலாறே தெரியாமல் சும்மா எவனோ ஒரு பைத்தியக்கார பைய நான் பல பேருக்கு கொடுத்துருக்கேன், கொடுத்த எனக்கு தெரியும், வாங்கினே வெளியே சொன்ன வரலாறே இல்லை. அதனால் அன்பை கொடுப்பேன், வாங்கும்போது வாங்கிக்க. உனக்கு போட்டு விட்டான் பாரு,
இன்னைக்கு உனக்கு போட்டு விட்டான்ல சில பேருக்கு, அவன்லாம் என்ன வாங்கியிருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்க. அதனால் உனக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நான் எங்கள் அப்பா முத்துராமலிங்கத்தவர் கூட இருந்தவர். ஓகே சார். 33 வயது வரை திருமணம், அவர் இறக்கு வரை திருமணம் ஆகலை. உங்களை மாதிரி சீமா மாதிரி இப்போ தான் பிராடுக்காரன் கிடையாது. அந்த காலத்துல எங்கள் அப்பாவுடைய அப்பா முத்துமாயத்தேவர், நான் சொல்றதுக்குள்ள வரலாறு இருக்கு, வரலாறு கேட்டுப்பா. சும்மா பொய்யான பித்தலாட்டம்லாம் கிடையாது. நாங்கள் ஊர் காவக்காரன், உசிலம்பட்டி, கவனம்பட்டி, விளாம்பட்டி. என் ஊர் சொந்த ஊர் கரிசப்பட்டி. எங்கள் அப்பத்தா பிறந்த ஊர் விளாம்பட்டி. நாங்கள் ஊர் காவக்காரன். கல்லனுக்கு கல்லையும் காவலான்னு கேட்டுவிட்டேன். தலையை துண்டா 75 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினது உசிலம்பட்டியில் முத்துமாயத்தேவர் எங்கள் தாத்தா, எங்கள் அப்பனை பெற்ற அப்பேன். நாங்கள் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு எங்கள் அப்பா தலைமை ஆசிரியரா முத்துராமலிங்கத்தவர் கூட இருந்து பல சம்பவங்களை வெளியே சொல்ல முடியும், பல சம்பவங்களை வெளியே சொல்ல முடியாது. ஆன் ரெக்கார்டு இருக்கும், ஆஃப் ரெக்கார்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி அவருடைய நினைவார்த்தமாக பசும்பொன் என்றும், அவருடைய பெயர் சேவக பாண்டியன். எங்கள் அப்பாவுடைய தாய்மாமி தெரியுமா உனக்கு? விகேசி, கள்ளநாட்டிலே மிகப்பெரிய முதல் கலெக்டர் எங்கள் அப்பாவுடைய தாய்மாமன். எங்கள் அப்பா ஒரு கோட்டைக்காலை தேவர், எஸ்எஸ்எல்சியில் சேவகபாண்டியன் மாத்துறாரு. இதெல்லாம் வரலாறு. ஏன்னா சைமனுக்கு வரலாறு இல்லை, தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லலாமான்றான். தந்தை பெயர் தெரியாதவன் தாண்டா சைமன் சீமான். என்னைக்காவது இப்ப நான் பசும்பொன் பாண்டியன் போடுறேன், சேவபாண்டிய மகன் பசும்பொன் பாண்டியன், சேவபாண்டிய அப்பே முத்துமாயத்தேவர், பூர்வீக கருவாத்தூர் கரிசப்பட்டி, அவங்க அப்ப ஆங்கத்தேவன், அவங்க அப்ப அதுக்கு குத்தாலம் கருப்பத்தேவன். வரலாறு இருக்கு. ஏன் சீமான் இன்சிலே போட மாட்டேன்ற? அரணையூருக்கு வரையா இன்சில் ஏன் போடணும்னு சொல்றேன். நான் நாகரிகம் கருதுறேன். நீ நாங்க 10 சேனல் வச்சு, எத்தனை சேனல் வைடா, என்ன எத்தனை சேனல் வையே, எங்களுக்கு என்ன, ஒருத்தனுக்கு ஒருத்தோட வாழ. நீ யார் பேரும் சொல்லுவ, இதுக்கு எவனும் பதில் சொல்ல மாட்டேன்ற. இதுக்கு எவனாவது இப்ப யாரு மேல இந்தியாவில் கேட்கிற கேள்வி கூட பதில் சொல்றா? வெண்ணையில சைமன் பதில் சொல்றா. யாரு மேலாவது பாலியல் வழக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்காட, எந்த தலைவர் மேலையாது உங்களுக்கு ஒரு முளை கயிறு இல்லையாடா? இப்படி என்ன செய்யறான்னு கேட்டானா, திராவிட மாடல் அரசுக்கு, பெரியார் சிந்தனையாளர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, நான் ஒரு உசிலம்பட்டி பகுதியில் பிறந்து ஒரு முரட்டு வம்சத்தில் பிறந்து எங்கள் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர் முத்துராமலிங்கத்தோட இருந்து, ஆனால் நான் ஒரு பெரியார் சிந்தனையாளராக, என்னுடைய தந்தையார் தான் எனக்கு குரு எல்லாமே. ஆனால் அவர் வைத்த பெயர் அந்த பசும்பொன், முத்துராமலிங்கத்தவருக்கு அடையாளமே பசும்பொன் தாண்டா. அந்த பசும்பொன் வீரத்துக்கு குறையெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மன்னிப்பு எவங்கிட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்கற கிடையாது. தூக்கு மாடிய கண்டு முத்தமுறாடா நானு. இல்லை பிழைப்புக்காக நாய், பிழைப்பு நாய், வளையல் நடத்தி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறவன். நான் பிழைப்பு அரசியல்வாதி கிடையாது. ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மத நல்லிணக்கத்திற்காக, சாதி சமயமற்ற ஒரு சமூகத்தை படைப்பதற்காக திராவிட கருத்தியலை 40 வருடங்களுக்கு மேலாக ஏந்தியவன். 1982 நம்முடைய தந்தை செல்வாவுடைய பையன் நாடு கடத்தப்பட்ட போது முதலாக நான் சிறைக்கு சென்றுவேன். எல்லாத்துக்கும் ரெக்கார்டு இருக்கு. இவனை மாதிரி ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன், பிராடுக்கார போய் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். சைமனை ஒரு ஆள் எனக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? திருட்டு பையன், திருட்டு நாய், முள்ள மாதிரி நாய். சுடுகாட்டில் படுக்கிறதுக்கு முன்னாடி அவன் பட்டுக்கோட்டை தஞ்சாவூர் போல கரகாட்ட கும்பல ஏட்டு படுத்து கிடந்து கரகாட்டக்காரி விடிய கரகாட்ட ஆனக்கிட்ட அவன்கிட்ட 10 ரூபாய் தூக்கிட்டு வந்த நாய் சைமன். கரகாட்ட கோஷ்டி விடுறவன் புத்தாட்டக்காரப்ப. இருந்தாலும் அரசியல் கட்சி தலைவர் என்ன அரசியல் கிழிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தென் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் அரசியல், எங்க தந்தையார் முழுமையாக முத்துராமலிங்கத்தோட வரலாறு சொன்னவர், முதலுத்த கலவரத்தின் போது முழுமையாக இருந்தவர். எனக்கு தெரிந்து தெற்கு சீமையில் தென்பாண்டி மண்டலத்தில்
நாடார் தேவர் மோதலை உருவாக்குறதுக்கு பல்வேறு மறைமுக சதிகளை உருவாக்குறான். பகிரங்கமா சைமன் வந்து குற்றம் சொல்றேன்டா. அது காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டதுக்கு பின்பாக 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. காவல் நிலைய சித்திரவதை படுகொலை நடந்திருக்கு. 25க்கும் நான் நேரடியாக வீட்டுக்கு போயிருக்கேன், இறந்தவர்கள் வீட்டுக்கு போயிருக்கேன். 25 பேருக்கும் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன். பல்வேறு கட்சிகள் நடத்திய ஆர்ப்பாட்டனை கூட நம்முடைய திராவிட கழகத்தின் சார்பாக நம்முடைய மணி அமுதன் நடத்திய அஜித்குமார் படுகொலையை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துருக்கு. தலித் அமைப்புகள் அனைத்திலையும் நான் கலந்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு யார் பாதிக்கப்படுகிறார், மனித உரிமை பாதிக்கப்பட்டால் அங்கே பசும்பொன் பாண்டியன் முதலாளா நிற்கிறேன். எனக்கு ஜாதி மதம் பார்வை எனக்கு கிடையாது. ஆனால் அஜித்குமார் தம்பி படுகொலை செய்யப்பட்ட இரவு சைமன் தெலுங்கன் மலையாளி விஜயலட்சுமி சீமான் நீங்க சொல்றாங்க என்னமா எடி நீ எப்படி விடாலும் போடு, பசும்பொன் பாண்டியனை அழிக்க முடியாது, கயல்விழி பாண்டியன் கூட போட்டு அழகு பார்த்துக்க, எனக்கு ஒன்றும் இல்லை, கயல்விழி பாண்டியன் கூட போட்டுக்க. மொழி கயல்லாம் எங்க சர்க்கியூட் ஹவுஸ்ல யார்கிட்ட பேச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி எடுத்துட்டுலாம் எங்களுக்கு தெரியும். வேந்திரன் செல்வம், நீ சொன்ன பேரு வேந்திரன் செல்வம், சர்க்கியூட் ஹவுஸ்ல மூச்சு பயிற்சி பேச்சு பயிற்சிலாம் தெரியும். ஆளை கொண்டு வந்து பாட்டி போடுவான். என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, இவன் வந்து ஒரு பெரிய சாதி கலவரத்துக்கு தூவமுறான். எப்படின்னு கேட்டா, முத்துராமலிங்க தேவர் பேரை இவன் சொல்றதுல முத்துராமலிங்கனார் அப்படின்னா, நான் மறைந்த தலைவர்களுடைய வரலாறை நல்ல வரலாறு பேசுறவன். சில கருப்பு வரலாறு இருக்கும், இன்றைய சமூகத்துக்கு மோதலை உருவாக்கக்கூடிய வரலாறை தவிர்க்கிறவன். இமானுவேல் சேகருடைய நினைவு தினத்துக்கு நான் போறவன். ஒரு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது, அது ஒரு வீர சமூகம் தான், வேளாண்குடி சமூகம். அன்றைக்கு தவறுதலான ஒரு சம்பவம் நடந்து விட்டதுக்காக இன்றைக்கு வருத்தப்பட்டு ஓரணியில் இணைய வேண்டும். இங்கே இந்துத்துவாவை திணிக்க முயற்சிக்கிறான் பாஜக. அந்த இந்துத்துவா பெற்றெடுத்த சோதனை குழந்தைதான் சைமன் என்ற தெலுங்கன் மலையாளி சீமான் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டோம். ஒரு பக்கம் இந்துத்துவா வெறிய ஏத்துறான், முருகபக்தர் மாநாடு, இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக வெறுப்புணர்ச்சியை தூண்டுறான். நாங்கள் அதற்கு எதிராக போராடிட்டு இருக்கோம், திசை திருப்புறான். அஜித் படுகொலை நான் எல்லாத்தையும் கேட்கறது, எனக்கு வந்து எவனும் எனக்கு சாதகமாக வரணும், ஆசிரியர் வீரமணி கொண்டா கையை வெட்டுவேன் நான் தான் பேசுகிறேன். எங்கள் திராவிட தளபதி அதே மாதிரி சூர்யா படத்துக்கு தடை விதிக்கும் போது கடுமையாக நான் தான் பேசினேன். ஜெய்பீம் படத்துக்கு நான் சூர்யாவை பார்க்கவே இல்லை, எந்த லாபம் எதிர்பார்க்க மாட்டேன். சுபவியை தூக்கி போட்டு எத்துவுண்டா வெட்டி வீர வெண்ணெய் வெட்டி சிப்பாயி, டேய் வெண்ணெய் வெட்டி சிப்பாய்களா, இன்னைக்கு சொல்லுடா சவால் வருடா. சுபவி வீட்டு பக்கம் போய் திரும்புங்க, சுபவி முடியிலேருந்து ஒரு முடியை எதிர்த்து கொடுங்க பாப்பா. ஒரு நான்கு தமிழ்நாடு நடமாட முடியுமாடா? என்னமா அசால்ட்டா பார்க்குறீங்க எங்களை? நாங்கள் தாண்டா பிரபாகர், எங்கள் அண்ணன்டா, அங்கே இருந்தவங்கடா, எங்கெங்கே பயிற்சி எடுத்து என்ன வெளியே சொல்ல முடியாது. நாங்கள் அது மாதிரி ஃப்ராடுக்காரங்க பித்தலாட்டுக்காரங்க கிடையாதுடா. எங்களுக்கு எல்லா சான்றும் ஆவணங்கள் இருக்குடா. தப்புலிகளா லோலாயிலா சந்த லோலாயின்னு எங்கள் ஊரில் உசிலம்பீட்டில் சந்த லோலாயிலா. நீ வந்து ஜாதி தராளுக்கு பார்க்குறீங்க. அஜித்குமார் படுகொலை இரவு நடக்குது, காவல் நிலைய சித்திரவதை இறந்தாருன்னு 11:45 தான் எங்களால் வலைதளத்தில் பார்க்குறோம். சைமன் சீமான் ஒரு பெண்ணை விட்டு முக்குளத்தோர் காவல்துறையினர், நல்லா கவனிக்கணும், பொதுமக்கள் நடுநிலையாளர்கள் எவ்வளோ ஆதரவு கேட்டு நாங்கள் வந்து பேசலை. பசும்பொன் பாண்டியன் சைமன் சீமானை சந்திக்க முடியும், அது வம்சத்தையும் சந்திக்க முடியும். நான் என் தனிப்பட்ட குடும்பம் சந்திப்பேன், எனக்கு எல்லா பேக்ரவுண்டும் இருக்கு. நான் தனிப்பட்ட முறையில் சந்திப்பேன். பெண்ணு மட்டும் 100 தற்கொலை பட வச்சிருக்கேன். வந்து மோதி பாரு, நீ பேசுற வா இந்த பக்கம். இல்லை நாங்கள் வர வேண்டிய சொல்லுதான் வீட்டுக்கே வருவோம், அது ஒன்றும் நீ வழக்கு போடணுமா? நான் விட்டுட்டேன், போடு போடுறா வெண்ணையில. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அஜித்குமார் இறந்ததால் மனித உரிமை மீறல். அவன் என்ன ஜாதி நம்ம பார்க்க பதறி போயிட்டோம்.
பதட்டமாயிடுறான். ஏடா இப்படி ஒரு சம்பவம், ஒரு கல்யாணம் முடிக்காத வாலிபன் ஒரு இந்த யார் நீங்க இதெல்லாம் நம்ம யாரும் பார்க்கல, யார் என்ன நமக்கு அதாவது எங்கிட்ட வெளியூருக்காரங்களா இருப்பாங்க, வெளி மாநிலத்துக்காரங்க இருப்பாங்க நம்ம நினைக்கிறேன். பார்த்தா அது இவங்க இரவு சைமன் தூண்டி விட்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் எப்படி போறான் பாருங்க. நல்லா கவனிக்கணும். முக்குளத்தோர் சமுதாயம் ஒரு பக்கம் இந்துத்துவா, ஒரு பக்கம் அதிமுக கட்சியை முக்குளத்தோர் ஒன்னா இருந்தா சசிகலா இருந்தா அந்த கட்சியை நடத்திடுவாங்க அப்படின்றதுக்காக சசிகலா கிட்ட இருக்கக்கூடிய அந்த வழக்குகளை பயன்படுத்தி அவங்களை அமைதியா இருக்க வச்சுட்டான். டிடிவியை அமைதியா இருக்க வச்சுட்டான், ஓபிஎஸ் அமைதியா இருக்க வச்சுட்டான். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி கையில கட்சியை கொடுத்து அங்க செங்கோட்டையை தூண்டி விடுறான், வேலுமணியை தூண்டி விடுறான். எந்த சமுதாயமும் இந்த நிம்மதியா இருக்கக்கூடாதுன்னு இந்துத்துவ கொள்கை. ஒரு கம்யூனிட்டி ஒற்றுமையாயிடக்கூடாது, சாதி சாதியா சல்லி சல்லியா பிரிக்கணும். அதுக்கு துணை இவன். நான் சொல்றதே இல்லையான்னு சொல்லுங்க. வேணா செய்யறான், இரவுல அப்படி போடுறான். வேணா ஐக்கிய நாடு மறுநாளே வந்திருக்கலாம்ல. ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டு ஒருத்தனை விட்டு பேச விடுறான். ஏன்னா இப்போ அவன் விஷயத்த பேசுனா அவனை கிளிச்சு விட்டு அவன் பேசுறதில்ல. ஆனா அவன் என்ன பேசுறான், சாட்டை துரைமுருகன். நான் என்ன சொல்றேன், இந்த அம்மையார் பேர் என்ன, நிகிதா குற்றவாளியா, தண்டி தூக்கு தண்டனை கூட போடு. எங்களுக்கு அவங்க என்ன ஜாதினே தெரியாது. ஒருத்தர் திருமணம் முடிச்சு என்ன சொன்னதுக்கு முன்னாடி இவங்க என்ன ஜாதி இந்த பகுதியில் இருக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்றேன் எப்பயும் சொல்றேன், குற்றம் நிரூபிக்கப்பட்டா தண்டி. ஆனா கடுமையான கெட்ட வார்த்தை. இதுக்கு முன்னாடி எந்த பெண்ணையாவது உங்களை உன் தலைவனை தேவடியா மகனே அவுசாரி மகனே இந்த அம்மா டெய்லி பேசிட்டு இருக்கு. இந்த அம்மாவை எடுத்து பேசுறதுக்கு துப்பு கட்டுவீங்க 50,000 கொடுத்து மாமா கரையை தனியாக அனுப்பிச்சி விட்றாங்க கெஞ்சி கெதறி. ஆனால் இந்த பெண்ணை திட்டமிட்டு ஒரு முக்குளத்தோர் பெண்ணுக்காக தான் பேசுறீங்க அந்த கட்ட வார்த்தையை. நான் குற்றவாளியை தண்டிக்கல, எனக்கு ஆட்சேபனை இல்லை, நீ அவங்க வழக்கறிஞர் நீ சொல்லி பார்த்த. இப்போ இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த நிகிதா மேட்ரு விட்டு இன்னொரு மேட்ரு வா, எந்த மேட்ருக்கு வா. நான் என்ன சொல்றேன், நான் யாராவது ஏமாத்திருந்தால், நீ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அவனை நேர சேடி மீடியாவில் கூட வர சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த ஆதாரம் இருக்குது, இத்தனை லட்ச ரூபா அவர் ஏமாத்திருக்காரு அப்படின்னு மீடியாவில் என் வீட்டு முன்னாடி வந்து காட்டு. நான் 3 மடங்கு கொடுத்துறேன். நான் கூப்பிட்டு வர்றேன். சென்னையில் சீமானா, விஜயலட்சுமி சீமானா, தெலுங்கு சீமானா, அரணையூர் சீமானா, சுடுகாட்டு சீமானா, எத்தனை பேர் வரிசையா வச்சுக்கிட்டே போனாமா. நீங்க வீரர்கள்லாம் வந்து பேசும்போது நீங்களாம் கோழைகள், பிழைப்புக்காக எச்சிக்கல்ல மாதிரி உலகம் முழு வசூல் பண்ணி பிழைக்கிற கோழைகள். நான் வந்து கூட்டு வரேன். ஆனந்தன் வழக்கறிஞர் குவாரிக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு. நீ என் வீட்டுக்கு நான் என்னால் ஏமாற்றப்பட்டவர்கள் சொல்றீல, கூட்டு வா, பத்திரிக்கையாளரை கூட்டு வா, நான் மட்டும் இருக்கேன், வீட்டில் யாரும் இல்லை, வாங்கிட்டு போய் 3 மடங்கு வாங்கிட்டு போய். இல்லை நீ கூப்பிடு, இதான் சரியான ஆண்மகன் மானமுள்ளவே ரோசமுள்ளவே பேசுகிற பேச்சு. நீ சொல்கிற ஆளுக்கு நான் வர்றேன், கூட்டு வர்றேன். சீமான் வீட்டில் பணம் தர்றானா, மாமியார் வீட்டில் கொடுக்குறானா. தர்மர்னு ஒரு எஸ்எஸ் காலனி தர்மர் 25 லட்ச ரூபா கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். பணம் கடன் அடைக்க முடியாது. மானா மாதிரி ராஜேந்திரன். நான் இன்னும் முழுமையாக சொன்னா தூக்கு போட்டு தான் நீங்கள் சாகணும். நீ இதுக்காக சண்டையை நீங்கள் பார்த்தீங்களாக்க, ஒரு குழா சண்டை வந்தால் பத்தினி பெண்ணாக இருப்பா, ஊரறியே அந்த தெருவில் தான் உபச்சாரம் பண்ணுவா. சண்டை வந்துட்டா அந்த பத்தினி பெண்ணை அந்த உபச்சாரம் பண்ணுறது தான் அது மாதிரி நீங்கள் நவதானிய பெண்ணை அர்த்தம் தெரியும். முத்துராமலிங்கத்தவர் சொன்னுகிறா, நவதானியத்துக்கு டிக்ஷனரி எடுத்து பாருங்க. நான் சொல்லிருக்கலாம், ஓத்தா கொக்கா நோலிமான் எல்லாம் நாங்கள் பேச முடியும். என்கிட்ட நாங்கள் பேசுறதுக்கு தாங்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், தெளிந்த நீரோடை. நாங்கள் சமய சாதியற்ற சமுதாயம் படைக்க வந்திருக்கோம். நீ சாக்கடா நான் சாக்கடை, நீ ஒரு கத்தினா நான் 2 கத்தி, நீ ஒரு தலைனா நான் 2 தலை, நீ நின்னா நான். எனக்கு வந்து திமுக அதெல்லாம் நான் திமுகவை ஆதரித்திருக்கேன். என்னை மாதிரி ஆதரிச்சவங்க கிடையாது, என்னை மாதிரி எழுந்தவங்க கிடையாது. தாவணா கிருஷ்ணனுடைய படுகொலையில உன் சீமான என்ன சாமான பிடிச்சிட்டு இருந்தானா? என்னை மாதிரி எழுத்து ஆம்பளை யாரா இருக்கா கேட்கிறேன். அம்மாவை ஆதரித்தேன், எதிர்த்தேன். மண்டியிட்ட பரம்பரை இல்லை.
ஏவைடி மண்டிட்டதை நிரூபிச்சு காட்டுறா. சைமன் சீமான் மாதிரி முதல் நாள் வைவாப்புறம் அண்ணேண்டுவேன், ஸ்டாலினை வைவாப்புறம் என் சகோதரன்டுவேன், அழகிரி வைவா எங்க மூத்த அண்ணேண்டுவேன், கால் விழுகிற நாய். இப்போ என்ன சொல்ல முக்கியமான சப்ஜெக்ட் இவங்க என்ன நோக்கம்னு கேட்டா, இப்ப நமக்கு 25 படுகொலையும் சித்திரவதை படுகொலை ஒரே மாதிரி பார்த்துருக்கோம். ஆனா இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, சாதி தகராலை உருவாக்க காவலர்கள் 6 பேர். நாங்க மறுநாளே அதுல என்னென்ன சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படின்றத நாங்க இதுல என்ன தவறு நடந்துச்சு, தனிப்படை எப்படி வந்தது, உத்தரவிட்ட அந்த சங்கி யார் அல்லது அதிகாரி யார், யாராவது போறா நடவடிக்கை எடு. இப்ப நம்ம என்ன சொல்றோம், நிகிதாவை அவருடைய குற்றத்தன்மையில் உண்மை இருக்கா அப்படியே விசாரணை நடத்து. மதுரையில் 200 கோடி ரூபாய் ஒரு முன்னாள் அமைச்சர் வீட்டில் காணாம போச்சு, அதை எப்படி யாருக்கும் தெரியாம முடிச்சிருக்கீங்க? அது மாதிரி இந்த 9 நகையை நீங்க முடிச்சிருக்கலாம்ல. நீங்க ஒரு அநியாயமா கொலை பண்றீங்களே, இன்னைக்கு கூட பேசுற, எப்பயும் பேசுவான். ஆனா நீ எப்படி பாக்குற, நாடார் அடிச்சு முக்குளத்தூர், அதுல வேற பிரிவினர் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அந்த காவலர்கள்ல பாதி தவறு செஞ்சவே உப்பு திண்டையும் தண்ணி குடிச்சு ஆகணும். அதை மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை, நடக்கட்டும். ஆனா அதுக்கு அடுத்து என்ன செய்யற, முத்துராமலிங்கனார் அப்படின்னு சொன்ன. இப்பதான் முத்துராமலிங்க தேவர்ன்ற. அதை விட இன்னைக்கு இசைக்கு ராஜா ஒருத்தர் தான், தேவர் அமைப்பு நடத்தக்கூடிய இசைக்கு ராஜா ஒருத்தர் தான் அவனை சரியாக புரிந்து கொண்டார். இந்த முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு எதிரி யார், சீமான்றத சைமன் என்பத தெற்கு சீமைக்கு உணர்த்தியவர் அவர்தான். ஆனா இன்னைக்கு அவன் நிலைமை என்ன தெரியுமா, பாண்டியன் முக்குளத்தோர் இல்லைன்னா, பாண்டியன் முக்குளத்தோரா தேவேந்திர முக்குளத்தோரான்ற ஆராய்ச்சி இப்ப தேவையில்லை, வம்புழுத்து விடுறான். அதாவது முதலுத்தூர் கலவரத்தை மீண்டும் முதலுத்தூர் கலவரத்தை என்ன நடந்துச்சுன்னு கேட்டா, இமானுவேல் விஷயம் மட்டும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த முதலுத்தூர் கலவரத்துக்கு காரணமே வேலுச்சாமி நாடார் தான். இவன் நடமாடும் வேலுச்சாமி நாடார் தான் சைமன் சீமான். பகிரங்கமா குற்றம் சொல்றேன். இந்த நேரத்துல அது தேவையான, அது முடிஞ்சு போன விஷயம் இல்ல, முடிஞ்சு போன விஷயத்தை தீண்டும் வஞ்சகத்தோட இருக்கான். இவனுக்கு ஒரு வஞ்சகம் இருக்கு. முத்துராமலிங்க தேவரை தாத்தான்னு சொல்லுவேன். ஆனா முத்துராமலிங்க நார்னா உசிலம்பேட்டில் மூக்கியா தேவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடும் போது தந்தை பெரியாரை ஒப்பிட்டு பேசுறான். இப்ப அவனுக்கு பசும்பொன் பாண்டியன், பசும்பொன்னாலே நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு பிடிக்கல. இது சைமன் சொல்லி கொடுத்தது. பசும்பொன்ற பேரை வையி, பசும்பொன்னே அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பசும்பொன்னும் பிடிக்கல, பாண்டியனும் பிடிக்கல. நான் பசும்பொன்ற பேரை பயன்படுத்தி வசூல் பண்றவே இல்லை, பசும்பொன்ற பேரை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து பண்றவே இல்லை. பிரபாகரன் உனக்கு முந்தி நாங்கள் என் மகனுக்கு பேரு 93ல் பிரபாகரன் வச்சிருக்கேன். எங்க வீட்டில் புலிகள் எங்க அம்மாகிட்ட சாப்பிடாத புலிகள் இல்லை. யாழ்ப்பாணம் பொறுப்பாளர், மட்டக்களப்பு பொறுப்பாளர், கவாஸ்கர் உட்பட சாப்பிடாத பொறுப்பாளர் இல்லை. 24 முறை ஈழத்தமிழுக்காக சிறை சென்றவன். இளம் பிறக்காதவங்க. இவன் புறாடு விட்டுக்கிட்டு இருக்கான், புலி புலிண்டு. இவெல்லாம் காகித புலியை கூட பார்க்காதவன். இவன் பேச்சை கண்டு இந்த சுள்ளாங்க படையை கண்டு ஒதுங்குறாங்க. ஐயோ அப்பா, அவங்க நான் ஒதுங்க மாட்டேன்டா, நிப்போம்டா. எங்கடா நிப்பான், உன் குற்றச்சா நீ இந்த 10-20 தடவை பேசு. கொல்லந்தெருல ஊசி வைக்க கூடாது. பசுமன் பாண்டியன் யார், சைமன் சீமான திட்டினதுக்கு பின்னாடி ஒரு காரணத்தை சொல்லி வர்ற. உலகத்துக்கு தெரியாதே, நீ ஊருக்கு தெரியாதா, உலகத்துக்கு தெரியாதா? நீ யார வேணாலும் பேசவே. நான் என்ன சொல்றேன், என்கிட்ட கூட்டு வா, நான் கூட்டு வரவா. சிவகாசி பக்கத்துல மல்லியில கோடான கோடி செலவு பண்ணி வரவேற்பு, ஹைகோர்ட்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி, அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி பல ஆயிரம் கோடி வழக்கு இருக்கு. அவன் பூரா என் கையில் இருக்கான். யாரு, விழி சித்தப்பன், சைமன் சீமானுடைய சின்ன மாமனார். நீ அந்த கல்யாணத்துக்கு போற, அப்ப அவங்கள பூரா கூப்பிட்டு இது பூரா சைமன் சீமான் சொல்லிதான் வாங்கினேன்னு சொல்லவா? சொல்லல இது வரைக்கும். ஆனா அவன் ஊழல், வேலை வாங்கி தரவா சொல்லி ஊழல். இப்ப என்ன சொல்றீங்க, அஜிதா மேட்ரை விடு, எந்த மேட்ருனாலும் நான் தயாரா, நீ என் வீட்டுக்கு வரலாம், இல்லை நான் ஓ வீட்டுக்கு வர்றேன், ஆதாரத்தை ஓ வீட்டில் கொடுத்துட்டு கூட வர்றேன். ஆதாரம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நான் வாங்கினேன், ஏமாத்தினேன்,
இப்போ எங்களை எந்த பெண்ணா அதை ஏமாத்தணும்னு சொல்கிறான். மாமாக்காரைக்கு பஞ்சாயத்து பார்க்குறது மாமா தாண்டா பார்க்க முடியும். பத்தரை மாத்து தங்கம் பசும்பொன். நான் பேசிக்கிட்டே இருக்கிற ஆள் கிடையாது. நீ வழக்கு போடு. வழக்கு கண்டு பயப்படுறவனா? கொஞ்சமா எங்க நீ பயப்படுறாள் அஞ்சிரவனா? சுடுகாட்டில் பிறந்து அப்பன் பேர் தெரியாம அதானா தந்தை பெரியார பேசுற? தமிழ்ல தலைவர் கலைஞரை சொல்லாம யாரடா சொல்ல? புலிவில் கையில் கூடி ஏந்தி 13 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ நாடி வந்த கோலை நாடு இதுவரை என்ன போர்க்கொடி பாடிய என் தலைவரை கலைஞர் தமிழ தலைவர் சொல்லாத சுடுகாட்டில் படுத்து கிடந்து எரிச்ச பிணத்தை கற்பழிச்ச ஒரு கபாதி சல்லி நாய், தப்புளி நாய். நீ தந்தை பெரியார பேசினா பசுமன் பாண்டிய வருவடா, வீரமணியை பேசினா வருவேன், விடுதலை சிறுத்தைகளை பேசினா வருவேன், நானே திருவள்ளுவர் பேசின வந்தேன். எனக்கு யார் வர வேணாம். பசுமன் பாண்டியன் சந்திப்பேன். எனக்கு அரசு இருக்கு. நான் தான் சொல்லிட்டுல கலைஞரை நேரடியாக கலைஞர் தான் எனக்கு திருமணம் முடிச்சு வச்சார். நான் அவரை மாதிரி இன்னைக்கு ஆதரிக்கிறேன். இன்னைக்கு திராவிட மாடல் தளபதி ஸ்டாலின் ஆதரிக்கிறேன். ஆனால் என்னை மாதிரி எதிர்த்தவன் இல்லை, உங்களை மாதிரி பிழைப்புக்காக பீதுன்றவை இல்லை. இலை மலர்ந்தால் ஈழ மலர்ந்து சொல்லி பெட்டி வாங்கினவன் நான் இல்லை. எங்கேயாவது எவன்டே சொல்லி வாங்கியிருக்கேன். அப்படி வாங்கினா நீ கூட்டுவா 3 மடங்கு தரேன். ஆதாரம் வரணும். நான் கூட்டு வர்றேன். சீமான் வீட்டில் தர்றானா, மாமியார் வீட்டில் வாங்கி தரானா, சின்ன மாமியார் வீட்டில் வாங்கி தரானா, ஆலப்புறம் கூட்டு வரேன். நீ கூட்டுவா நான் தர்றேன். அதை விட்டுட்டு சாதி கலவரத்தை, இந்துத்துவ மத கலவரத்தை உருவாக்குறான். நீ சாதி கலவரத்தை உருவாக்குற. தெற்கு சீமையில் உனக்கு முக்குளத்தோரை முத்துராமலிங்க தவிர ஒருத்தர் இழிவா பேசினான். எல்லாத்துக்கும் தெரியும். அவர் உயிரோடு இருந்த காலத்தில் எவனும் பேசல, இறந்ததுக்கு முன்னாடியும் பேசல. அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரர். ஒவ்வொரு தலைவருடைய வாழ்க்கையில வெளிச்சம் இருட்டு 2 இருக்கும். ஐயா பெரியார் சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் சொன்னது தவறா கூட இருக்கலாம், எதையும் ஏன் எதற்கு எப்படி யோசின்றார். அந்த அடிப்படையில் முத்துராமலிங்க தவிர ஒருத்தர் அண்மையில் விமர்சனம் பண்ண, நீ அவனை கூட வச்சிருக்கியா இல்லையா? அப்ப முத்துராமலிங்கத்தை விமர்சனம் பண்ண கூட வச்சுக்கிருவ. பசுமன்ற பேரு நாம் பிடிக்கல, பாண்டியனும் முக்குளத்தோர் இல்ல. அப்ப எப்படி வர்றாடி? முக்குளத்தோரை ஒழிக்கணும், மீண்டும் முதுகுளத்தூர் கலவரம். நான் இவ்வளவு வரலாறு பேசுறால, கீழத்தூள் வரலாறு பேச என்னைக்கா நீ வந்திருக்கேடா? கீழத்தூள்ல சுட்டு கொண்டது யாரா? அந்த வரலாறு பேசுமாடா சைமன். நீ எப்படி வந்தாலும் நான் தயார். நீ திராவிடத்தை எதிர்த்தா முதலா நான் வருவேன். திருமுருகன் காந்தி எழுத்து பேசின முதலா வந்தேன். சுபவை எழுத்து பேசின வந்தேன். ஆசிரியர் எழுத்து பேசினா வருவேன். கலைஞருடைய நினைவிடத்துக்கு வருவேன் வந்திருக்கேன். ஒருத்தர் 2 மாசம் அன்னைக்கே தனத்தது வச்சுறான். அதெல்லாம் இருட்டுக்கு பிறந்தவன்றது. நான் கடுமையான வார்த்தைகளை பேசுவேன், மேடையிலையும் பேசுவேன், தெருவிலையும் பேசுவேன், வீட்டுக்கு வந்தும் பேசுவேன். எச்சரிக்கை. ஆனா இங்க கலவரத்தை உருவாக்க நினைக்கிற கலவரத்தை தெற்கு சீமையில் உருவாக்க விட மாட்டோம். நாங்கள் பெருந்தலைவர் காமராஜரை மதிக்கிறவங்க, பெரியாருடைய அண்ணாவுடைய வரலாறை தெரிஞ்சவங்க, குடியாத்தம் தேர்தலில் காமராஜரை நிற்க வைத்த பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் அறிந்தவங்க, கல்விக்கண் கொடுத்த காமராஜரை நாங்கள் மதிக்கிறவங்க. ஆனா நீ காமராஜரை ஜாதி வடிவத்தில் கொண்டு வர பார்க்குற. நாங்கள் முத்துராமலிங்கத்தை எப்படி கொண்டு வர்றோம்? அவர் ஜாதி வடிவத்துக்கு கிடையாது, அவரை சாதி வட்டத்துக்குள் கொண்டு போயிட்டாங்க. வரலாற்று திருப்பு நடந்திருக்கு அப்படின்றதான் சொல்லணும் இன்னைக்கு சொல்ல வேண்டிய சமூகத்துக்கு. ஆனா முதுகுளத்தூர் கலவரத்தை நீ அஜித் குமார் படுகொலை பண்ணி அதே மாதிரி ஊடகங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, நீங்க பாருங்க, பெண்ணை ஜெயராஜுக்கு என்னுடைய காணொலியை பூரா பாருங்க, கடுமையா நான் பேசியிருக்கேன். அந்த நேரம் கரோனா நேரம் கடுமையா நான் பேசியிருக்கேன். ஆனா அதே அளவுக்கு தம்பி அஜித்துக்கு நான் பேசியிருக்கேன். 25 பேருடைய படுகொலைக்கு நான் பேசியிருக்கேன். ஸ்ரீமதி இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். திராவிட மாடல் நாங்கள் ஆதரிக்கிறோம், இப்போ வரைக்கும் பேசுகிறோம். மதுரை மாநகராட்சியில் தவறு நடக்குது, பேசுகிறேன். எங்களுக்கு யார் வீட்டு சோறு நாங்கள் உழைக்கிறோம், சாப்பிட்றோம்டா. சீட்டிங் போய் நீ, திருட்டு போய் நீ, முல்லை மாதிரி போய் தான் நீ, முல்லை மாதிரிலாம் ஒன்றா சேர்ந்து கட்சி நடத்துறீங்க. இந்த பெண்ணுக்கு ஏண்டா விஜயலட்சுமி எல்லாத்தையும் பொத்துறீங்க? பாலியல் வழக்கு குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களா? இது மாதிரி ஒரு பெண் எங்களை பேச முடியுமாடா? வாழ்க்கையில் பேசுனா நாட்டு தான் ஜாகணும். நீங்களா
ஆனால் இப்போ பாருங்க, அந்த 25 பேர் படுகொலையை விட அஜித்குமார் படுகொலையில் ஊடகங்கள் ஒரு சாதி ஊடகம் தான் தூக்குறேன். இதை நான் ஏற்றுக்கிற முடியாது. எனக்கு அஜித்குமார் படுகொலைன்னு தான், ஸ்ரீமதி படுகொலை ஒண்ணுதான், பென்னிக்ஸ் ஜெயராஜ் படுகொலை ஒண்ணுதான். இதுல அடிச்சு கொண்டவன் முக்குளத்தோர்னு சொன்னா, பென்னிக்ஸ் ஜெயராஜ் அடிச்சு கொண்டவன் ஒரே சமூகத்துக்காரன் தானே. எது கொண்டா? நீ மக்களை பிரிச்சு பிரிச்சு ஆள பாக்குற. இந்த 25 பேர் படுகொலைக்கு லாக்அப் டெத் போறதுக்கு உங்க அம்மாவை கூட்டு போயிருக்க யாருக்காது? நான் தம்பி அஜித்குமார் வீட்டுக்கு வந்தது வரவேற்கிறேன், அது வேறு. ஆனா உணர்வு என்ன? யாருக்காவது 10 காசு 25 பேர் படுகொலை இருந்தவங்களுக்கு யாருக்காவது அந்த 24 பேர் கொடுத்துருக்கியா? அஜித்குமார் கூட நீ கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நீ அஜித்குமார் சந்திச்சதுக்கு பின்னாடிதான் அந்த பையன் இந்த வேலையை வேணான்றான், வீட்டு மனை பட்டா வேணான்றான். நீதிமன்ற சிபிஐ விசாரணைக்கு போட்டிருக்காரு. நாங்க அதுதான் கேட்கிறோம். யாரு இந்த காவலருக்கு ஆணையிட்ட நாங்களும் கேட்கிறோம், போராடுறோம். எங்களுக்கு ஒண்ணுதான், தம்பி அஜித்குமார் என் ரத்தம் தான், பென்னிக்ஸ் ஜெயராஜ் என் ரத்தம் தான் நினைக்கிறவன். ஆனா நீ பென்னிக்ஸ் ஜெயராஜ் வேற, அஜித்குமார் வேற, ஸ்ரீமதி வேறன்னு பாக்குற, ஸ்ரீமதி முக்குளத்தோன்னு பாக்குற. இந்த குரல் ஸ்ரீமதி கேண்டா சைமன் இருந்து வரல, தெலுங்கு கிட்ட இருந்து. ஏன் ஸ்ரீமதிக்கு உனக்கு வரமாட்டேன்றது? ஏன் 5 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுக்கல? ஒரு பெண் பரிதாபப்பட்டு மகளை இழந்து வாடுறாரு, உங்க அம்மாவை கூட்டு போல. அப்ப உனக்கு சாதி, நீ பேசுறது நாம் தமிழர், நாங்க அப்படி இல்லை. சிறுத்தைகளோட திருமாவளவன் கை கொடுக்கிறேன். சிறுத்தைகளை கொன்றால் சிங்கம் வரும் சொல்றேன், புலிகளை கொன்றால் சிங்கம் வரும். சிங்கம் வரும்டா. எத்தனை வருஷம் வாழ போறான்? நீங்களே எனக்கு ஒரு ஆளே இல்லை, நசிச்சு போடுவேன் நாய்களா. தமிழ்நாட்டில் ஜாதி கலத்தை உருவாக்க சைமன் திட்டமிடுறான். தேவரா நாடாரான்னு உருவாக்க பார்க்குறான். அதுக்கு நாங்கள் தடுப்போம், எந்த வகையிலும் தடுப்போம். துப்பாக்கி முறையில் தான் சந்திக்கும் சந்திப்போம். எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.